ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ ஒரு 10-11 மணி அந்த மாதிரிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவுக்கு இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டோம்னா ஒரு ஈவினிங் போல் நல்லா வந்து தலைக்கு ஊற்றி விட்டுக்கலாம். ஸ்கூல் லீவ் டேஸ் அப்படிங்கிறனால நான் வந்து காலையிலேயே வந்து குளிக்க வச்சு விட்டுற மாட்டேன். ரஃபாக வந்து ஒரு டைம் தண்ணி ஊற்றி விட்டு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி குளிக்க வச்சு விட்ருவேன். டே ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா வந்து விளையாட விட்டுட்டு அன்றைக்கி நைட் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வந்து குளிக்க வச்சு விட்டோம்னா அன்றைக்கி நிம்மதியாக பார்த்திங்கன்னா பசங்க வந்து தூங்கி எழுந்திரிப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து இந்த ஒர்க்கை வந்து நான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அமைஞ்சது. வீடு க்ளீனிங்கில் நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ண வேண்டிய டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையானதை மட்டும் நம்ம வச்சுட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து கழிச்சு விட்டோம்னாவே நம்ம வீடு பார்க்குறதுக்கு எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஸோ பொருளும் பார்த்திங்கன்னா அளவாக நீட்டாக இருக்கும். செல்ஃப் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து தொடச்சி விட்டு இங்கே வந்து தேவையான புக்கு மட்டும் எடுத்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். பசங்க வந்து அடுத்தடுத்த கிளாஸ் போகிறனால இதில் தேவையான புக் மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து வந்து நம்ம கழிச்சு விட்டுடலாம். நானும் இந்த ஒர்க் எல்லாமே 1 வீக் முன்னாடியே வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கரெக்டான டைம் வந்து அமைஞ்சது. ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்து கடைக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் சும்மா உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து பிரித்ததில் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட் புக் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவையில்லாதது. இந்த நோட்டெலாம் பாதி வந்து யூஸ் பண்ணி பாதி வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது. அந்த யூஸ் பண்ண பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு மீதியெல்லாம் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம்னா அவங்க அந்த லீவ் டேஸ்லாம் எடுத்து எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களே வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல வந்து வச்சுப்பாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி வேஸ்ட் புக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டைப்பையில் போட்டு வச்சுட்டேன்னா அம்மா வந்து எடைக்கு போட்டு விட்ருவாங்க. பசங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே இந்த ஒரு செல்ஃபில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்ஃப்லேயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். கட்டில் கடியில் இருக்க குப்பை எல்லாமே நல்லா நீட்டாக வந்து கூட்டி விட்டேன். இப்போ இந்த சைடு மட்டும் நல்லா நீட்டாக கூட்டி மாப் போட்டு விட்டோம்னா இந்த ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது.
இந்த ரூமில் சின்னதாக ஒரு செல்ஃப் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு நானுமே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கடைக்கு போயிட்டோம். போன ஒர்க் எல்லாமே முடிஞ்சுட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வரும்போது மதியம் சமைக்கிறதுக்கு அப்படியே மீன் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அது பிளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மசாலா தடவி வச்சிட்டோம்னா உப்பு மிளகு எல்லாமே பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருக்க மீன் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 டைமுக்கு மேலே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக எடுத்துகிட்டு இப்போ மசாலா பரட்டி வச்சுக்கலாம். நான் என்ன தான் மசாலா போட்டு மீன் பொரிச்சாலுமே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜேபி மீன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா தடவின மீனை இந்த மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம 2 நாளைக்கு கூட வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மதியம் சமையல் ஒர்க் எல்லாமே நீட்டாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரம் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே கிச்சனை வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இன்றைக்கான டே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.